இது முதல் இந்த திராட்சை பழ ரசத்தை நவமானதாய் உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணுவது நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப பாருங்க, அந்த ராபோஜன அந்த ராத்திரியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காரியத்தை சொல்லுகிறார். இது முதல் இந்த திராட்சை ரச பழத்தை நவமானதாய் உங்களுடைய கூட பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணினாரா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணாரா? எப்போ? சரி, பஸ்கா ஆசரிக்கும் போது கொஞ்சம் ஸ்தோத்திரம் வாசிங்க. அதை 26 வாசிங்க. 26 வாசிங்க. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். அப்போ அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து பிட்டு இதை வாங்கி புசியுங்கள். யாருக்கு? சீஷர்களுக்கு கொடுத்தார். ஆண்டவர் அதை புசித்தார் என்று வேதம் சொல்லுகிறதா? சரி, அதுக்கு கீழே வாங்க, அப்படியே வாசிங்க. பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து எல்லாரும் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது. பாருங்க, அப்போ கூட பாத்திரத்தை எடுத்து அதை ஆசீர்வதித்து இது நீங்கள் எல்லாரும் பானம் பண்ணுங்க. சரி, அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு வேளை அன்று அப்பமும் திராட்சை ரசமும் அப்பம் சாப்பிட்டு திராட்சை ரசம் குடித்திருக்கிறார். ஏன்? சரி, ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதுக்கு முன்பு எங்கேயாவது அவர் திராட்சை ரசம் குடித்தார் என்று எங்கேயாவது வேத ரசம் சொல்லுகிறதா? இல்லை. அவர்கள் காணாமல் கல்யாணத்துக்கு போனப்போ கூட அவர் அங்கே இந்த விருதுல பங்கு பெற்றார், திராட்சை ரசம் குடித்தார் என்கிற ஒரு காரியம் இல்லை. ஏன்? அவர் நசரேய விரதம் இருந்தார். நசரேய விரதம்னா நசரேய விரதம் இருக்கிறவங்க என்ன செய்யக்கூடாது? திராட்சையால் செய்யப்பட்ட எந்த ஒரு பானத்தையாவது திராட்சை பழத்தையாவது எந்த உருவையும் அவர்கள் சாப்பிடக்கூடாது, குடிக்கக்கூடாது. இதுதான் நசரேய விரதம். ஒருவேளை அந்த பஸ்காவில் அவர் திராட்சை ரசத்தை குடித்திருந்தால் அப்ப நசரேய விரதம் அன்றோடு அவருக்கு முடிந்து விட்டது. அன்றோடு அவருக்கு நசரேய விரதம் முடிந்திருக்கிறார். ஒரு வேளை அவர் குடித்திருந்தார், அதுதான் உண்மை. அதனாலதான் அவர் புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். அன்று அவர் காட்டிக் கொடுக்கப்பட்டார், சிலுவையில் அறையப்பட்டார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார். அப்பதான் சொல்றாரு, இது முதல் இந்த திராட்சை பழ ரசத்தை நவமாய் என் பிதாவுடைய ராஜ்யத்திலே உங்களோடு நான் பானம் பண்ணும் அளவும் இந்த திராட்சை ரச பழத்தை நான் குடிப்பது பானம் பண்ணுவது இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் மரித்து உயிர் தந்ததுக்கு அப்புறம் சீசர்களோடு காணப்பட்டார். அப்போ திராட்சை ரசம் குடிச்சாரா? அப்பம் சாப்பிட்டதாக சொல்லுது, மீன் சாப்பிட்டதாக சொல்லப்படும். ஆகவே பாருங்க, சரி, இப்போ பிதாவுடைய ராஜ்யத்தில் காணப்படும் போது நவமான திராட்சை பழ ரசம்னா என்னது? புதிதான திராட்சை பழ ரசம் எங்க? பிதாவுடைய ராஜ்யத்தில் உங்களோடு காணப்படும் போது
நான் மீண்டும் அதை குடிப்பேன் என்று பானம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே பரலோக ராஜ்யத்தில் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் ராஜரசம் குடிப்பார்கள் அப்படிங்கிற ஒரு காரியத்தை இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இன்னொரு வசனம் சொல்கிறது, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு பரதேசத்தின் மத்தியில் இருக்கிற என்ன கனியை கொடுப்பாராம்? ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஆகவே அந்த ஆவிக்குரியவர்களுக்கென்று சில உணவுகளை கர்த்தர் அங்கே வைத்திருக்கிறார். ஆவிக்குரியவர்கள் அங்கே உணவு அவர்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆகவே இந்த வசனம் இந்த காரியங்களை கடந்த நாட்களில் என்னோடு இடைப்பட்டது. ஆகவே இதை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். கர்த்தர் இதை ஆசீர்வதிப்பார்கள்.